வணக்கம். தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பாம்பே அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு கார்ன்ஃப்ளவர் இருந்தால் போதுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த ஸ்வீட் செஞ்சு எல்லாத்தையும் அசத்துங்க. சரிங்களா? தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாங்க. அது ஒரு கப் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிறது 200 கிராம். அதுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பாதாம் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தோல் எடுத்துட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கடுத்து சர்க்கரை 1.5 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போது நம்ம அல்வா செஞ்சு போடுறதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. அதில் நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதை அப்படியே வச்சிடலாங்க. ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் 1.5 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரைனால் நல்லா கரையணும். இதுக்கு பாகு பதெல்லாம் வேணாங்க. நல்லா கொதித்து பபிள்ஸ் மாதிரி வருங்க. அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ சர்க்கரை நல்லா கொதிக்குதுங்க. இது அப்படியே ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டுங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நாம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கிளறுங்க. டக்குன்னு கெட்டியாக ஆரம்பிச்சுடுங்க. பாருங்கள் எப்படி கெட்டியாகுதுன்னு. பாம்பே அல்வா கலராக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் நான் கேசரி பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிருக்கேங்க. நீங்கள் கலர் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. வறுக்கலாம் வேணாம். இப்போ நம்ம கிளறும் போதே அது நல்லா ஃப்ரை ஆகிக்கும். பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு போடுறது ஆப்ஷனல் தாங்க. இஷ்டம் தான் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டால் சாப்பிடும் போது கடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போவே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இல்லைங்களா? கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ போட்ட நெய்யெல்லாம் அதை இழுத்துக்கும். இழுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. மொத்தம் இதுக்கு 2 ஸ்பூன் நெய் தாங்க தேவைப்படுது. இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆகி வெளிவிடுங்க நெய். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அதுதான் பதம். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. இப்போ நம்மளுடைய அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் நெய் தடவின பிளேட்டில் நம்ம போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா சமன்படுத்தி விடுங்க.
அதுக்கப்புறம் ஒரு ஹவர் அப்படியே ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அல்வா நல்லா ஆறிடுச்சுங்க, நல்லா செட் ஆயிடுச்சு. 1 hour முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. டைமண்ட் சைஸ் கூட போடலாங்க, அதுவும் பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்கும். நான் வந்து சதுரமாக போடுறேங்க. நம்மளுடைய பாம்பே அல்வா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு, பிளேட் மாற்றிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. வாங்க சாப்பிட்லாம். நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். செமையாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் வரும். நன்றி, வணக்கம், ஹாப்பியாக இருங்க.